நிறைய பேர் வந்து இப்போது டைலரிங்னாலே வந்து யூடியூப் பார்த்து நிறைய பேர் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து டைலரிங் கிளாஸ் போகிறவங்க சின்ன மிஷினில் தைக்கிட்டு வாங்கும் பொழுது வந்து கொஞ்சம் பெரிய மிஷினாக வாங்கிடலாம், லைஃப் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய மிஷின் வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி நூல் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, மிஷினில் எப்படி நூல் சேர்த்து கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுது. தையல் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன தையல் பெரிய தையல்னு சொல்லிட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுது. பாபின் கேஸில் வந்து எப்படி நூல் போட்டு ஊசிக்கு நூல் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே யூஸாக இருக்கும். இப்போது நம்ம தையல் மிஷினில் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் வந்து பெரிய தையல் சின்ன தையல்னு சொல்லிட்டு எப்படி ஆக்குறது, நூல் வந்து மிஷினில் எப்படி கொண்டு வந்து ஊசிக்கு கொண்டு வரது, எந்த மாதிரி சேர்த்து கோக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாபினில் வந்து நூல் எந்த மாதிரி போட்டால் தையல் கரெக்டாக வருன்றதை பார்க்கலாம். நாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மிஷினில் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு, இதில் 1லேருந்து 2 வரலும் நீங்கள் வச்சிங்கன்னா தையல் வந்து சின்னதாக வரும். இந்த 1லேருந்து 2க்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு நார்மலான தையல், அதாவது நம்ம ப்ளவுஸில் ஓரங்களில் தையல் பிரிக்கக்கூடிய தையல்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா 2லேருந்து 2.5 அந்த மாதிரி தையல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓட்டு தையல், அதாவது கைக்கு எம்மிங்லாம் போடுவோம் உடனே பிரிக்கிறதுக்கு ரஃப் யூஸ்க்காக பண்ணுற தையல்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 4 இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தையல் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நாம் நார்மலாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு சில மிஷினுக்கு வரும், ஒரு சில மிஷினுக்கு வந்து டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைட்டாக இருக்க மிஷினில் வந்து இந்த ரஃப் அடிக்கிற இதுதான் ரஃப் அடிக்கிறது. இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருவினா ரொம்ப ஈஸியாக போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சின்ன தையல் பெரிய தையல்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி தையல் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிஷினில் எந்த மாதிரி நம்ம நூல் சேர்த்து ஊசி வரணும் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் நான் மிஷினில் நூல் சேர்த்துருக்கேன். இது போல் நாம் இந்த இடத்துல நூல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த 3 ஹோல் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 ஹோலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஹோலில் நம்ம உள்ளே விடலாம். வெளிப்பக்கமாக மிஷின்லேருந்து இந்த மாதிரி மிஷின்லேருந்து வெளிப்பக்கமாக உள்ளே விட்டுக்கலாம். நீங்கள் அதுவே இன்னும் கூட வந்து இந்த மேலே இருக்க ஒரு ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் போட்டாலும் போடலாம், போடனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டாவதாக இந்த நூல் வெளிப்பக்கமாக போனதை மறுபடியும் இந்த சைடில் இப்படி உள்பக்கமாக நூலை கொண்டு வந்துடுறோம். நூலை கொண்டு வந்து அடுத்தது 3ஆவதாக இருக்குது பாருங்கள், 3ஆவதாக இருக்க ஹோலில் மறுபடியும் நம்ம உள்ளே விடுறோம். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நூலை வெளிப்பக்கமாக நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு தொலையில் உள்ளே விட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் மிஷினோட உள்பக்கமாக கொண்டு வந்து தேர்டாக இருக்க ஹோல்குள்ளார நம்ம உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறோம். செகண்டாக வந்து இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் போட்டாலும் போடலாம், போடாலனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நாம் வந்து உள்ளார கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நூல் வந்து இந்த 2 ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி 2 பிளேட் மாதிரி இருக்க இடத்துக்குள்ளார நம்ம உள்ளே விட்டு கொண்டு வந்து இந்த இடம் சின்ன கம்பி இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி சுற்றினபடி இப்படி கொண்டு வந்துடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நூல் இதில் கொண்டு வந்து இப்படி சுற்றி இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் இதுக்குள்ளார இப்படி கொண்டு வரோம். இங்கே ஃபஸ்ட்டு விட்டுட்டு செகண்டாக இதுக்குள்ளார விட்டுட்டு நீங்கள் அடுத்ததாக இந்த நூல் இப்படி கீழே இறங்கி ஊசிக்கும் பாபினில் போய் நூல் எடுத்துகிட்டு வருது இல்லைங்களா, இந்த கம்பி இதுக்குள்ளார நீங்கள் இந்த பாருங்கள், இதுக்குள்ளார நீங்கள் அடுத்ததாக விடணும். எல்லாமே நம்ம மிஷின் சைட்லேருந்து வெளிப்பக்கமாக தான் நம்ம நூல் எல்லாத்தையும் நம்ம விடுறோம். இந்த மாதிரி விட்டுட்டு அடுத்ததாக இந்த ஸ்ப்ரிங்கில் நம்ம கொண்டு வரோம். இது போல் நம்ம இந்த ஸ்ப்ரிங்குள்ளார விட்டுட்டு கீழே இருக்க பாருங்கள், இதில் வைக்கிறோம். அடுத்ததாக இதில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து சிலருக்கு சின்னதாக ஒரு கம்பி இதோ இந்த மாதிரியே இருக்கும். இங்கே வந்து இது வந்து உடஞ்சிருச்சு. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போட்டாலும் போடுங்க, அப்படி இல்லைனாலும் நேராக இதுதான் மெயின் கம்பி, இந்த கம்பியில் விட்டுட்டு அதே சமயம் ஊசிக்கு மேலே சின்னதாக ஒரு கம்பி இருக்குது பாருங்கள்,
இந்த கம்பிக்குள்ளேயும் நீங்கள் விடலாம்னாலும் பிரச்சனை இல்லை. மெயினாக நீங்கள் எங்கெங்கே விடணுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நூல்கண்டுலேருந்து எடுத்துகிட்டு வரதை இந்த 3 ஹோல்குள்ளே விடுறீங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த பிளேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த 2 சைடு இதுக்குள்ளார விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளார இப்படி கொண்டு வந்துடணும். அதுதான் இந்த இடத்துல விட்டுட்டு இங்கே விடுறீங்க. விட்டுட்டு நேராக இந்த இதில் மாட்டி ஊசியில் வந்து சேர்த்துடணும். ஊசியில் வந்து சேர்க்கும் பொழுது நம்ம எல்லா நூலுமே சேர்க்கும் பொழுது மிஷினோட உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக நம்ம உள்ளே விடுவோம். இதுக்கும் அந்த மாதிரி தான் உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வரோம். எல்லாமே உள்பக்கத்துலேருந்து கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஊசியில் சேர்க்கும் பொழுது மட்டும் இந்த மாதிரி வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக விடுறோம். மிஷினை பார்த்தபடி ஊசிக்குள்ளார விடணும். நம்ம இது போல் நம்ம ஊசியை உள்ளார விடுறோம். இது போல் நம்ம உள்ளே விட்டு உள்பக்கமாக இந்த மாதிரி மிஷினை பார்த்த மாதிரி நம்ம ஊசிக்குள்ளார நூலை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பல்லுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா மெதி, அந்த மெதிக்குள்ளார நாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பாபினோட நூல் வந்து ஊசியை நீங்கள் உள்ளார இறக்கும் பொழுது இதை பாருங்கள், இந்த வீல் பெண்டிங்கில் உள்ளே இறக்கும்போது ஊசி உள்ளே போய் மேலே ஏறும் பொழுது பாபினோட நூலையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி பாபினில் அடியில் இருக்க நூலும் ஊசி மேலே இருக்க நூலும் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சைடாக நம்ம இப்படி போட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம துணி தைக்கணும். இது போல் நம்ம பாபினில் எப்படி நூல் சேர்க்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாபினில் இந்த இடம் ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த பாபினோட நூல் இருக்குது பாருங்கள், இது வந்து மேல் பக்கமாக நமக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இந்த நூலை கொண்டு வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் நம்ம இந்த மாதிரி விட்டு இப்படி இழுத்து பிடிச்சோன்னா நம்ம நூல் வந்து கீழே விடாமல் இருக்கும். நம்ம நூலை தூக்கணுன்னா பாபின் கேஸ்லேருந்து பாபின் வந்து வெளியே வராமல் இருக்கும். இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ தான் வந்து கரெக்டான இடத்துல இருக்குது. பாபினை விட்டு பாபின் கேஸ்லேருந்து பாபின் வெளியே வராத அளவுக்கு நம்ம நூல் சேர்த்துட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி இழுக்கும்போது நூல் ரொம்ப ஃப்ரீயாக நமக்கு வரணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போது பாபின் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணுற இந்த இடத்துல வந்து நம்ம பாபினை இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து பட்டன்ஸ் மாதிரி வச்சு இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், பாபினை எடுக்கும் பொழுது இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, இதை தூக்கிட்டு நம்ம எடுக்கலாம். வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊசியை வைக்கும் பொழுது உள்ளே போய் நூல் எடுத்துகிட்டு வரும் ஈஸியாக உங்களுக்கு.